வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். நான் சிறு வயதில் நான் பார்த்த ஒரு பழைய அந்த காலத்தில் பார்த்தது பட்டினத்தார் அந்த படத்தில் அவருடைய இது அப்பவுமே என் மனசில் ஆழமாக பதிந்தது. அந்த பட்டினத்தாருடைய அற்புதங்கள் அனைத்துமே. அது பாத்தீங்கன்னா ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் பட்டினத்தார். அவ்வளோ அந்த குடும்பத்தில் அவருடைய தங்கச்சி துறவரம் மேற்கொண்டுருவாங்க. தங்கச்சி துறவரம் மேற்கொண்டால் அவங்க குடும்பமே ஏதோ அவமானத்தை, ஒரு பெண் குழந்தை துறவரம் போகுதே அப்படிங்கிறது ஒரு அவமான சின்னமாக எடுத்து அதுக்கு அத விஷம் வைத்து அது ரொட்டி வைத்து அவங்கள இது பண்ணுவாங்க. அந்த விஷம் வைத்த ரொட்டி கூட எரிந்து விடும் அப்படிங்கிறது தான். அதில் தான் பட்டினத்தார் ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் குடும்பத்துடன் பின்னணியில், அதாவது ஜீவ சித்தர்கள் தோன்றி இருக்காங்க. ஒண்ணு அவங்க மட்டும்தான் சித்தராக இருப்பாங்க. கூட பிறந்தவங்க கொண்டு சித்தர் அம்சத்தில் இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற குடும்பமாக இருக்குது. இந்த பட்டினத்தார் நம்மளுடைய இது சுக்கிரனுடைய காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். பாத்தீங்கன்னா அவர் சொல்வார், அவருடைய இது என்னன்னா, காதறிந்த ஊசியை கூட நம்மளால மேலோக்கு நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. நம்ம எடுத்துட்டு போகக்கூடியது புண்ணிய பாவங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் பாடல்களில். அதுதான் உண்மை. நம்ம இறப்பின் விளிம்பில் இருந்து நம்ம இறக்கும் போது எத்தனை கோடி சொத்துக்கள் வைத்தாலும் நம்ம கடைசியா எடுத்துட்டு போறது நம்ம பாவ புண்ணியங்கள், நம்ம செய்த பாவங்களும் புண்ணியங்கள். அந்த நம்மளுக்கு கொடுத்த காசு நம்ம இந்த உலகத்தில் வாழும் போது நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்தியிருக்கோம், யாருக்காக பயன்படுத்தியிருக்கோம்? உடலுக்காக பயன்படுத்திருக்கோம், மற்றவங்களுக்காக பயன்படுத்திருக்கோமா, இல்லாட்ட மற்ற உயிர்களுக்காக பயன்படுத்தியிருக்கோமா, இல்லாட்ட உங்களை சார்ந்தவங்களுக்காக பயன்படுத்தியிருக்கோமா? இந்த சொத்து சுகங்களை நீங்க எப்படி அனுபவிச்சிருக்கீங்களோ அதுக்கு தக்கன பாவ புண்ணியங்கள் நிர்ணயிக்கப்பட்டு உங்களுக்கு அங்க அனுப்பப்படுகிறது அப்படிங்கறதான் சொல்லியிருப்பார். அப்போ நம்ம வீட்டினுடைய சொத்து சுகங்களுக்குடைய நிர்ணயத்தை கரெக்டா எடுத்துட்டு அதை நம்ம கரெக்டா கையாளக்கூடிய மிகப்பெரிய சக்தி பட்டினத்தார் வழிபாடு நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது. அவருக்கு பாத்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் மூட்டை சுவாமிகள் அப்படின்னா அழுக்கு மூட்டையை தூக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு சாமிகளும் ஒவ்வொரு பொருட்களை கையில வச்சிருப்பாங்க. சில பேர் சாய்பாபா ஆனா காலை மடக்கி போட்டு உட்கார்ந்துருக்க தன்மை அந்த பாறையும் அதுவும் தான் தெரியும். இப்படி ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒரு குறியீடுகளாக நம்ம தெரியும். பட்டினத்தார் அப்படின்னா அந்த இடுப்புக்கு கீழே உள்ள துண்டும் அந்த இது கரும்பு, இதுதான் நம்ம பட்டினத்தாருடையது. பாத்தீங்கன்னா அவர் பற்றற்று இருக்கிறார், ஆனா உலகத்தை கையாளுகிறார். அப்படின்னா எப்படி பற்றற்று இருக்கிறார்? உடம்பில் ஒரு துணி கூட கிடையாது, இடுப்பு துணியை தவிர, அவ்வளவுதான். அது பற்றற்று இருக்கிறார், ஆனால் உலகத்தை கையாளுகிறார். எப்படி உலகத்தை கையாளுகிறார்? கரும்புதான் உலகமாக. காமாட்சி தாயை தானே நம்ம ஆட்சி புரிகிறார். காமாட்சி தாய் தானே இந்த சென்னை சுத்தி, அதாவது காஞ்சிபுரம் சுத்தி அத்தனை சிவன் கோயில்களிலும் அத்தனை கோயில்களையும் மூலவர் யாராக இருந்தாலும் துணையாக நிற்பது நம்ம காமாட்சியாக தான் இருப்பார். வேற எந்த தெய்வமும் இருக்காது. அப்போ காமாட்சி தான் இந்த இடத்தை சுற்றி எல்லா இடத்திலும் காமாட்சியா தான் இருக்கிறார். அதனாலதான் இங்க காமாட்சி விளக்கு ஏற்றப்படுகிறது. இந்த காமாட்சி உட்கார்ந்துட்டு கரும பிடிச்சுக்கிட்டு இருப்பார், இவர் நின்று கரும பிடிச்சுக்கிட்டு இருப்பார். இவர் காமாட்சி கையில் தான் ஆட்சி இருக்குது அப்படிங்கிற இந்த ஆட்சி, அதாவது இந்த காஞ்சிபுரம் சுத்தி இருக்கிற ஆட்சியை ஃபுல்லா காமாட்சி கையில் கொடுத்திருக்கும். அதனால கரும்பா வைத்து ஆட்சி செய்கிறாள் அப்படிங்கிற மாதிரி. அதே போல்தான் பட்டினத்தார் கையிலும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய நிலைத்து நின்ற யாரு? நம்ம நடராஜன் நிற்பார், நம்ம சிவன் நிற்கிறார் அப்படிங்கிறன்னா அந்த மாதிரி நின்ற கோலத்தில் அவர் காமாட்சி அம்சமாக அந்த கரும்பை வைத்துக்கிட்டு நம்மளுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள மாயையை எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணி அவர் கைக்குள் வைத்து கொண்டார். ஆனா பற்றற்ற தன்மையில் இருக்கார். நம்மளுடைய இறந்த பிறகு நம்மளுக்கு பாவ புண்ணியம் மட்டும்தான் போகும் அப்படிங்கிறதுலயும் மிக தீர்க்கமாக இருக்கிறார். அப்போ உலகியல் வாழ்க்கை ஃபுல்லா அவர் கைக்குள் அடங்குவது போல அந்த கரும்பை கையில வச்சிருக்கிறார். அப்போ உலகில் உள்ள விஷயம் உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது சில பேர் வீட்டில் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு செய்தேன், ஆனால் ஒண்ணு கூட என் வீட்டுல நிக்க மாட்டேங்குது, என்னால் அதை கையால தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பட்டினத்தார் சித்தர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவர் உலகத்தை ஆள கற்றுக் கொடுக்கவர் அப்படிங்கிறது எப்படின்னா, அமைதி நிலை, சாந்த தன்மையில்
இந்த உலகத்தை வந்து ஆளணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. பாத்தீங்கன்னா நம்ம செல்வம்னாலே நம்ம அமைதி சாந்தம், யார்கிட்ட அமைதியும் அன்பும் சாந்தமும் இருக்குதோ அவங்களே செல்வம் ஆள பெற்றவர்கள் அப்படிங்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுண்டா கூட அவங்களால பேச முடியாது, ஒரு அரட்டி பேச தெரியாது, ஒரு அதாவது அமைதியாக ஒவ்வொரு காரியத்தை நடத்துறவங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கும். ஆர்ப்பாட்டமாக செய்யும் காரியத்துக்கு சக்சஸ் கிடையாது. அதெல்லாம் பட்டினத்தார் வந்து அமைதியான சூழ்நிலையில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கும். எவ்வளவு சுத்தி அவ்வளவு ஆர்ப்பாட்டமான கடைகள் எல்லாம் முக்கியமான மெயின் இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த அமைதித்தன்மை எல்லாரும் உணர முடியும். அவ்வளவு அதிசக்தியானது. அதே போல அங்க இருக்கும் நம்மளுடைய அம்பாள் அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தை விட அவ வந்து ரொம்ப அற்புதமான காட்சி தருபவக்கூடியவர்களாக இருப்பாள். ஏன்னா அவள் அங்க இருக்கிற வந்து அந்த பெண் வந்து எந்த இடத்தில் அழகாக அற்புதமாக தெரிகிறாளோ அந்த வீட்டில் வந்து செல்வ நிலையும் சரி அற்புதங்கள் நிறைய நடத்தக்கூடிய சக்தியாக இருக்கும். ஒரு பெண் அன்பு அரவணைப்புடன் ஒரு முகம் அமைதி தோற்றத்தை கொடுத்துருச்சுன்னா அந்த பெண் இந்த உலகத்தை ஆள பிறந்தவள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அமைதியான நிலைக்கு போய்கிட்டே இருக்கிறவங்க ஆண்டவர்கள் அப்படிங்கிறது. வீட்டு வாசம் முன்னால மாட்டிட்டு நீங்க வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில் செல்வ நிலை, அதாவது நியாயமான பணங்களை நியாயமாக உங்க வீட்டுக்கு வர வைக்க முடியாமல் தவிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு பட்டினத்தார் வந்து அவ்வளவு நம்ம வீட்டு வாசல் முன்னால வச்சிருந்தா உங்களுக்கு செல்வ நிலையை சமநிலைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். உங்க செல்வத்தை அந்நியர்கள் யாரும் அபகரிக்காமல் பார்த்து கொள்வார். அதே மாதிரி உங்க செல்வம் வந்து கோர்ட் கேஸ் வழக்குகளில் இருந்தாலும் அதை சமமாக உங்களுக்கு உங்க கையில் வந்து சேர்றதுக்கு மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். பட்டினத்தார் இருக்கும் இடத்தில் செல்வ நிலை துஷ்பிரயோகம் ஆகாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு பட்டினத்தார் போட்டோ யார் வச்சு வழிபாடுகள்னா உடனே விளக்கேத்திலாம் வழிபாடு பண்ண தேவையில்லை. தினமும் பூவு 2 பத்தி கொளுத்திக்கிட்டு அவர் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான உங்களுடைய என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ, அதாவது பாவ புண்ணியம் செய்வதற்கு தேவையான பணங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறாருங்கிறதையும் அந்த சித்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார், பட்டினத்தார் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவ்வளவு பணம் இதுக்குதான் பயன்படுத்துவேங்கிறதுக்கும் அதை கூட இருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால எல்லாத்தையும் ஏன்னா அவர் வியாபாரி இல்லையா, வியாபார குடும்பத்தில் பிறந்த பட்டினத்தார் அப்படிங்கிறதுதான். அதனால அவர் வந்து கரெக்டா எடுத்துக்குவார். இவரை வந்து நம்மளுடைய காமாட்சி தாயாருக்கு ஈக்குவலா வச்சிருக்க போல் நம்மளுடைய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அம்சமாகவும் இருக்கலாம். வியாபாரத்தில் சிறந்தவராக இருப்பார். யார் வியாபாரம் பண்றீங்களோ அந்த வியாபாரத்துக்கு கரெக்டா அவர் வந்து கைட் பண்ணி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். அதனால பட்டினத்தார் வந்து உங்க வீட்டு வாசல் முன்னால் வைத்து உங்க வீட்டு நிலவாசலுக்கு முன்னால் உள்ளுக்கு நுழையும்போதே பட்டினத்தாரா பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு போன காரியம் சக்சஸ் ஆகும். வரவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சரியான நிலை, உங்ககிட்ட இருந்து பணத்தை அபகரிக்க கூடியவர்கள் யாரும் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா பட்டினத்தார் இருக்கும் இடத்தில் தீய செலவுகள் இருக்காது, அந்நிய செலவுகள் வராது, அந்நியர்களால் செலவுகள் வராது, அந்நியர்களால் உங்களுக்கு செலவுகள் வேஸ்ட் ஆகாது. அதே சமயம் உங்களுடைய பணத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும், உங்க செல்வத்தை நீங்க எப்படி கையாளணும் ங்கிறதையும் அழகா அந்த பட்டினத்தார் இருக்கிற வீட்டில் நடக்கும். ஏனால் அந்த பட்டினத்தார் காமாட்சியுடைய முழு அம்சத்துக்குரியவராக இருப்பதினாலும் மாய சக்தியை கையுக்குள் அடக்கி வைப்பதனாலும் அதை உங்களால் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி உங்களால் எடுத்துக்கு வர முடியும். அதனால பட்டினத்தார் சித்தர் வழிபாடை தினமும் ஊதுவத்தி வைத்து பூ வைத்து அவரை மனதார தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு எல்லா நலங்களும் உங்க கூடயே வந்து இருப்பார். அனைவருக்கும் பட்டினத்தார் பரிபூர்ண ஆசையுடன் நன்றி, வணக்கம்.